இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த உழவர் பெருமக்களும் உணர்வுள்ள விவசாய சங்க தலைவர்களும் சந்தித்தோம். நமது தஞ்சை மாவட்டத்தில் பூதலூர் ஒன்றியம், திருவையாறு ஒன்றியம், தஞ்சை ஒன்றியம் போன்ற பகுதிகளிலும், அதுபோல தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் சாகுபடி செய்த நெல் ஒரு தண்ணீர் கிடைத்தால் போதும் விளைந்துவிடும் என்ற நிலையில் காய்ந்து வெடிக்கிறது நிலம். பயிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. டெல்டா மாவட்ட விவசாயிகளை பிளவுபடுத்துகின்ற வகையில் அரசு நிர்வாகம் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கு மேட்டூரில் தண்ணீர் தந்துவிட்டது. அதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆதரிக்கிறோம். அவர்களும் நம்முடைய விவசாயிகள் தான், அவர்களுக்கு அந்த தண்ணீர் தேவை. இங்கேயும் அதேபோல் காய்ந்து கிடக்கிறதே. விவசாயிகள் பல முறை முறையிட்டும், வேளாண் அதிகாரிகளிடம் முறையிட்டும் செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு கடைசியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து 2 நாளில் எங்களுக்கு தண்ணீர் தந்துவிட வேண்டும், மேட்டூரில் திறக்க வேண்டும், அல்லது உடனடியாக கல்லணையில் தேங்கியிருக்கிற தண்ணீரை திறக்க வேண்டும். அப்படி திறக்கவில்லை என்றால் பயிர் காய்ந்து சாவியாகிவிடும். பேரிழப்புக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த பகுதிகளில் இருக்கிறது. பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். உறுதிபட திறப்போம் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட நிலை தொடர்ந்தால், பயிர்களெல்லாம் காய்ந்து போனால் விவசாயிகளுடைய தற்கொலை வயல்களிலே நிகழுமோ என்ற அச்சம் எங்களை ஆட்டி படைக்கிறது. நம்ம பகுதியில் அது மாதிரி நடந்துருமோ என்ற பயம் இருக்கிறது எங்களுக்கு. விவசாயிகளுடைய தற்கொலை என்பது ஒன்று. விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே 2 நாளுக்குள் தண்ணீர் திறக்கக்கூடிய ஏற்பாடுகள் இல்லை என்றால் அனைவரும் ஒன்று திரண்டு கட்சி வேறுபாடு இல்லாமல் விவசாய உரிமை, மக்கள் உரிமை என்ற நிலையில் போராட்டம் நடத்துவோம். என்ன போராட்டம் என்பதை நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். பல்லாயிரக்கணக்கில் திரண்டு போராட்டம் நடத்துவோம் என்று முடிவு செய்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.